ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம டீவியேட்டட் நேசல் செப்டம், அதாவது மூக்குத்தண்டு வளைந்திருத்தல் பற்றி தான் பேச போகிறோம். இதுக்கு முக்கியமான காரணங்கள் 2 தான். ஒன்று பரம்பரையாக வருது, அதாவது அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா வரலாம். இல்லை அப்படின்னா ட்ராமா, அதாவது அடிபடுறதுனால வரலாம். அடிபடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே நம்ம வளர்ந்து அதுக்கப்புறம் அடிபடுறது கிடையாது. நம்ம அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போதே நம்ம மூக்குத்தண்டு வளரும் போதே அந்த ஒரு அழுத்தத்தினால அது எய்தர் மூக்குத்தண்டு வளைஞ்சிடலாம், இல்லைனா பாப்பா பிறக்கக்குள்ளே அந்த இடம் அடிபட்டு மூக்குத்தண்டு வளைஞ்சிடலாம். இந்த மாதிரி மூக்குத்தண்டு வளைஞ்சிருக்க எல்லாத்துக்கும், அதாவது 10ல் 6 பேருக்கு பார்த்தீங்கன்னா மூக்குத்தண்டு வளைஞ்சு தான் இருக்கும். அப்படி எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணணுமா, ட்ரீட் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. அப்போ யார் யாருக்கெல்லாம் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தலை வலிச்சுக்கிட்டே இருக்குது, இல்லை மூக்கிலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை மூக்கு அடைச்ச மாதிரி இருக்குது, சைனசைட்டிஸ் அதாவது அலர்ஜி ப்ராப்ளம், தும்மல் வந்துகிட்டே இருக்குது, இல்லை எனக்கு சுவாசமே தெரியவே இல்லை, அதாவது வாசனையே தெரியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் அதை ஃபர்தராக ட்ரீட் பண்ணணும். இல்லைனா நம்ம ட்ரீட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.